ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேங்க் குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த ரேங்கை திரும்பி ஏற்ற போகிறோம். எதில் மெத்திக்கில் போன தடவை நான் குறைச்சி விட்டாங்க. இப்போ அதே மாதிரி மெத்திக்கு போக போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பார்ட் 1. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு வரைக்கும் போகிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க போல ரேங்க்கில். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரேங்க் எந்த இருந்தாலும் சரி பிரான்ஸும் தான் விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் விட்டுருக்காங்க. அப்படின்னா நம்ம இருக்கிற ரேங்க்கை பொறுத்து நம்ம லாஸ்ட்டாக எந்த ரேங்க்கில் இருக்குமோ அதை விட கொஞ்சம் இவ்வளோ பிடிச்சி தான் விட்றாங்க போல். நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சில்வர் 1 விட்ருக்காங்க. இப்போ இதுலேருந்து இந்த வீடியோ முழுக்க என்ன பார்க்க போகிறோன்னா கோல்டு 1 வரைக்கும் இந்த வீடியோ வரைக்கும் இருக்க போகுது. கோல்டு 1 வரைக்கும் போக போகிறோம் இந்த வீடியோவில். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக நிறைய ஸ்டார் ட்ராப் அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் கொடுத்தாங்க. இன்னும் இந்த கிஃப்ட் ஸ்டார் ட்ராப் வரல. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 3 பில்லியன் ரீச் பண்ணிடுச்சு. பட் ஆனால் இன்னும் கொடுக்கலவங்க. பார்த்தீங்கன்னா எங்கே டெவலப் பண்ணுற அந்த டோக்கன் இருக்குது, மெத்திக் ஸ்டார் ட்ராப் ஒன்று இருக்குது, அந்த பண்டல் வாங்குறது இது இருக்குது, ஸ்டார் ட்ராப் ஒன்று இருக்குது, இன்னும் எனக்கு ஹைப்பர் சார்ஜ் இருக்குது. பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி மெக்கா பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் கன்ஃபார்ம் 100% லெஜெண்டரி ஸ்கின் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஸ்டார் ட்ராப் கொடுக்குறாங்க. இது குறையாம மொத்தம் 20 பில்லியன் அடிக்கணும். இதுக்கு நீங்கள் இது எப்படி ஃபில் பண்ணணும்னா உலகத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து கில் அடிக்கணும். எவ்வளோனா நீங்கள் எத்தனை பேர் கொள்ளணும்னா இது மட்டும் 20 பில்லியன் பேர்த்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொண்டா தான் இந்த ரிவார்டு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கொள்றதை பொறுத்து டைமிங் மாறும். உங்களால் நீங்கள் பில்லியனை ரீச் பண்ண ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதுவும் கிடைக்க ரொம்ப நாள் ஆகும். இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் முடியும்லாம் சொல்ல பார்த்தாலும் இது போயிட்டே இருக்குது. பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் 20 பில்லியன் பேர்த்த கொண்டா தான் அந்த ஈவெண்ட் முழுக்க ஃபுல்லாகும். சரி வாங்க இப்போ ஸ்டார்டிங்லேயே ரேங்க் ஒன்று போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் 1 இருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரேங்க் கம்மியாக இருக்கிறதுனால ஐ திங்க் கொஞ்சம் மீடியம் பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபுட்பால் இருக்குது. ஃபுட்பாலுக்கு பேன் பண்ண வேண்டிய கேரக்டர் டைனமிட்டை பேன் பண்ணிடுவோம். இது எங்கே இருக்கான்? நம்ம டீமால் ஏற்கனவே ஒன்று சூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஏன் சூஸ் பண்ணலாம்னா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தவளையை சூஸ் பண்ணுறோம். நல்லா அடிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சரை கொலாபில் கொடுத்த ஸ்கின் வச்சுருக்கு. 2 கலர் வச்சுருக்கு. க்ரீன் கலர் ஒன்று இருக்குது, ரெட் கலர் ஒன்று இருக்குது. 2 விதமான ஸ்கின் இருக்குது. ஜஸ்ட் ஓகே அடிங்க ப்ரோ. ஓகே டீம்மேட் பாலை டேக் ஓவர் பண்ணிட்டான். பால் எடுத்து வந்துட்டுருக்கான். ஸ்டார்ட் வைப்ரேஷன் ஆகல. அவன் பாலை ஏற்கனவே தள்ளிட்டான். எல்லாம் கூட உங்களுக்கு கூட வாய்ப்பு வந்துருக்கு. பாஸ் பண்ணுங்கள். இந்த டீம்மேட்டை பற்றி ஓகே லாஸ்ட் டைமே பாஸ் பண்ணதால நம்ம ஒரு கோல் போட்டாச்சு. போட்டான் மிஸ் ஆகிட்டான். இன்னும் ஒரு கோல் தான். போடுறோம். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுலாம் முடிவு பண்ணிட்டான் போல. ஓகே 110 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு மேட்ச்சு ஸ்டார்ட் ரப்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. சூப்பராக நெக்ஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 3 3v3 இதில் செத்துட்டா முடிஞ்ச அவ்வளோ தான். ஒருத்தருக்கு ஒரு சாய்ஸ் தான் இருக்கும். நான் யாரை சூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்க ஒன்று அடிப்போம். 87 அடிப்போம் ப்ரோ. ஆப்பரண்ட் டீம் ஐ திங்க் ஸோ. ஆப்பரண்ட் டீம்லாம் பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரேங்க்கில் கம்மியாக இருக்காங்க. வரான் சூப்பர். ஓகே போட்டாச்சு.
நான் ஒருத்தன் செஸ்ட் மிஸ் போட்டாச்சு. ஸ்டார்ட் ரப்பர் கிடச்சிருக்கு. 100 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 3 மேக்ஸ் லெவல் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு மட்டும் தந்துருப்பாங்க. இருந்தாலும் எது தந்துருக்காங்கன்னா டாரா, கெய்டு, அப்புறம் ஸ்பைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் நல்லாவே இருக்கும். லாங் ரேஞ்சில், ஷார்ட் ரேஞ்ச். டாரா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்பால் அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா அடிப்பான். ஓ மை காட், கொடுக்கறதுக்குள்ளே போயிடுச்சுங்க கைஸ். சரி ஸ்கோர் வேறு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுட்பால். ஓகே, ஃபுட்பாலுக்கு பார்த்தீங்கன்னா ரீகோ எடுத்துக்கலாம். நல்லா பேக்கப் தரலாம் டீம்மேட்ஸுக்கு. ரீகோ வேறு என்ன எதுவும் சூஸ் பண்ணல. மீடியம் கேரக்டராக தான் இருக்குது உங்கள்கிட்ட. ஓகே, சூஸ் பண்ணிட்டா ஒரு வழியாக. ஓகே, ஆப்போனன்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ பிளேயர்ஸ். இல்லை பாட்டுன்னு தெரியல, நியூ பிளேயர்ஸாக தான் இருக்கும். நான் அப்படியே வந்து அடிவாங்க ஓப்பனில். மை காட், ஜம்ப் ஆகி போயிடுவோம். அதோட பால் வராதா? மிஸ் ஆகிட்டா. ஓகே, மிஸ் ஆகிட்டா. டடா இவன் வருவான் எதிர்பார்க்கல கைஸ். டாரா கிட்ட வேறு ஹைப்பர் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக போட்டான். சூப்பர். லார்டு போயிட்டான். டடா இவன் வேற ஒருத்தன். யாருங்க அவன்? இங்கேருந்து ஜம்ப் இது போட்டு வச்சிருக்கிறான். சரி, டாரா தான் போட்டு குழந்தை விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு கோல் போட்டால் போதும். டரடா அவன் ஷீல்டு காப்பாற்றிடுச்சு கைஸ். என்ன ஓடி ஒருத்தவங்க செத்துருக்கோம். சூப்பர், டீமேட்டே மேட்ச் முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீமேட்டு. போடுங்கடா, கோலை போடுங்கடா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. ஓகே, லாரா எபிலிட்டி போட்டா ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டாங்க. ஷீல்டு காப்பாற்றிச்சாங்க. போடுறா, சூப்பர். ஓகே, ஒரு வழியாக டைம் பிளாட்டினம் 3 வந்தாச்சு. சில்வர் 3 வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ 200 டோக்கன் கொடுத்துருக்காங்க போல். ரேங்க் கூட ஷார்ட் ட்ராப் வந்துருக்கு. பார்க்கலாம் கைஸ், யார் எதை கொடுப்பாங்கன்னு தெரியலையே. ஏதோ கேரக்டர் ஸ்கின். மை காட், இந்த கேரக்டருக்கு நான் ஏற்கனவே நல்ல ஸ்கின் வச்சுருக்கேனே. இதை வேறு கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் நான் ஏற்கனவே நல்ல பப்பட் ஸ்கின் ஒன்று வச்சுருப்பேன், நல்லாயிருக்கும். இங்கே இருக்கா? இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே இந்த பப்பட் ஸ்கின் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஸ்கின் கூட வச்சுருக்கேன். அது ஸ்பேஸ் இந்த பாம்பு மாதிரி இருக்கிறது. இது வேறு கொடுத்துருக்காங்க. அதை விட இது பப்பட்டே நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச். டீம்மேட் வேறு எதையோ எடுத்து சொல்கிறான். பட் சாரி ப்ரோ, நான் இவனை பிக் பண்ணிக்கிறேன். அவன் ஃபுட்பால் மாதிரி மேட்ச்சுக்கு தான் கரெக்டாக இருப்பான். இந்த மேட்ச்சுக்கு அவன் செட் ஆக மாட்டான். ஓகே, எவனோ ஆப்போனன்ட் டீம்லையோ நம்ம டீம்லையோ உங்களுக்கு கேரக்டர் எடுக்கல போல, அதான் வெளியே தெரியுச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை உடைக்கணும் போல். இப்போ கிளாஸ் ஆஃப் ராயல்ஸ்னு இருந்தது, இப்போ ராயல் ஸ்டார்ஸ்னு விட்டாங்க போல். எப்படிலேருந்தும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் ராயல்ஸ் வந்து இந்த லாக்கரை உடைக்கிறது. ஓகே, சந்தேகம் மேலே ஆப்போனண்ட்டில் இருக்கிற பிளேயர் தான். இந்த தடவை பாட்டு எடுக்க உள்ள போடுங்க. ஓகே, உடச்சவனே. இன்னும் 2 அடி மட்டும் எவனா நம்மகிட்ட வாங்கிட்டானா ஹைப்பர் சார்ஜ் ஆக்டிவேட் வரும். பட சூப்பர், நமக்குனே வாங்கி கூட. ஓ மை காட், ஹைப்பர் சார்ஜ் போட வேண்டிய நேரத்தில் அடிச்சிட்டோம். ஹைப்பர் சார்ஜ் போட்டு நம்ம எபிலிட்டியை போட்டால் போதும்.
அவ்வளோ மேட்ச் முடிஞ்சு கைஸ். நான் மறுபடியும் கொடுத்தேன்ல அவங்க. ஓகே மறுபடியும் ஹைப்பர் சார்ஜ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்க நம்ம ஏரியாக்கு வரோம் அடிக்கிறதுக்கு போடு. மிஸ் ஆகிட்டாங்க அவனுக்கு இங்கே இருக்காங்க. இன்னும் 12% தான் அவங்க லாக்கருக்கு எழுத்துக்கு 11. இவன் ஒருத்தன் தான் கைஸ் அடிச்சுட்டே இருக்கேன் இப்படி. ஓகே நம்ம அந்த குட்டி பப்பி போட்டுருச்சவங்கள பரவாயில்ல. சூப்பர் அந்த கரடியை போட்டுருச்சு. அதை கரடியா ஷார்க்கா? டைமண்ட் ஈஸியாக போயிடலாம் போலயே. கோல்டு எப்படி இவனோட அந்த எமோஜி தந்துருக்காங்க பரவாயில்ல. அவ்வளோதான் கேஷ். இந்த தடவை கோல்டுக்கு ஈஸியாக போயிடலாம் போல். இதில் தந்துருக்காங்க 1000 காயின் தந்துருக்காங்க. இதை வச்சு இவனுக்கு ஒரு நல்ல எபிலிட்டி வாங்கிடுவோம், அந்த ஃபயர் எபிலிட்டி. இவனை இப்போ தான் ஹைப்பர் சார்ஜ் மேக்ஸ் பண்ண, அதனால தான். இன்னும் ஒரு மேட்ச், இந்த மேட்ச் ஜெயிச்சா கோல்டு போயிடும். கோல்டு 1 போக முடியாது, கோல்டுக்குள்ள ரீச் ஆகிடும். இது என்ன புது மேட்ச்னு தெரியலையே. புதுசாக நிறைய மேட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓகே இதில் தான் கலெக்ட் பண்ணணும் போல். ஓகே நான் இப்போ தான் இவனை எடுத்தேன். இவனே சூஸ் பண்ணி விளையாட கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கணும் ஸ்கில்லு. அங்கே இருக்க அந்த எல்லா குப்பையும் டைம்குள்ளே க்ளியர் பண்ணணும். யார் அதிகமாக க்ளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஒரு பம்போடு என்கிட்ட ஒரு 3 இருக்குது. நீங்கள் பாருங்கள் எத்தனை வச்சுருக்கான். இது போடக்கூடாது. சூப்பர் அவன் அடிச்சாச்சு. பரவாயில்ல, நம்ம போட்ட அந்த மிசைல் ஒன்று போட்டுருச்சு. பரவாயில்ல, நம்ம 8 கலெக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஆப்னட்டு 4 தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கலெக்ட் பண்ணிட்டு 5 கலெக்ட் பண்ணிட்டாங்க. 6 கப்பை கிடைக்கிறாங்க. அவனுங்க தான் உடச்சிருவோம். சூப்பர் உடச்சாச்சு. அடிக்க பார்ப்போம். ஓகே இந்த ஒரு டிவி 3 இருக்குது. இது 3த்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். 4 இருக்குது சார். ஓகே அவ்வளோதான், ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியாச்சு கேஷ். வெற்றி நமக்கு. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு கேஷ். ஓகே வெற்றிகரமாக கோல்டு போயாச்சு. கோல்டு 1 பைக்கான பேக்ரவுண்ட் இது கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்ட் ட்ராப்பு எப்படி ஸ்ப்ரே ஏதோ கொடுத்துருக்காங்க கூட. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கலெக்ட் பண்ணால் லெஜெண்டரி ஸ்டார்ட் ட்ராப் ஒன்று கிடைக்கும். ஓகே இன்னும் 2 மேட்ச் ஆடுவோம். அதே மேட்ச் தான், இந்த குப்பையை கலெக்ட் பண்ணுறது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யாருக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே நம்ம டீமேட்டே அவன் எடிட் பண்ணுறான், இதே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தருக்கான் அவன் வேறு பாருங்கள், இந்த ஸ்லோ இருக்கிறத போட்டு வந்துட்டான் போல். ஓகே நம்ம டீமேட் நல்லா வேலை பண்ணியிருக்கான். அது ஃபேக், இது தான் ஒரிஜினல். நல்லா போடு அடிச்சாச்சு அவனை. நல்ல பேக்கப்பு. என்கிட்ட 5 இருக்குது. இங்கே தான் இருக்கான். போடு வேறு மாதிரி. ஆனால் இவன் அந்த ஸ்லோ இருக்கிறத வச்சு போட்டு தள்ளிட்டான் நம்மளை.
இங்கே இருக்கா, இங்கே பாருங்க, இங்கே ஒழிச்சிட்ருக்கான். போடு, செத்து போடா. பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சார்ஜ் நமக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. இவன் வேற ஒருத்தன், அது ஃபேக்கு போல். போட்டாச்சு. இங்கே ஒரு 3 இது வருது பாருங்கள், நம்மளை அடிக்க வரோம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஹைப்பர் சார்ஜ் வீணாயிரும். நம்ம கிட்ட வருவான்னு நினச்சி போட்டால் நம்ம லாங்லேயே இந்த சுழலை உருவாக்கிட்டோம். அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. நல்ல நல்ல உமை காட் தடுங்க ப்ரோ. ஷிட், ஏன் தப்பு தான் ப்ரோ. அவன் கெஸ் பண்ணி குதிக்காமல் அப்படி குதிச்சிட்டேன். ஷிட், ஃபஸ்ட்டு மேட்ச் தோக்குறேன் கைஸ். எல்லாம் ஏன் தப்பு தான். அவன் குதிக்குமா, நான் கொஞ்சம் தள்ளி குதிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே, போகலாம். ஜெம் கலெக்டர், நீங்கள் ஜெம்மை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எந்த கரெக்டை யூஸ் பண்ணலாம்? நம்ம ஷெல்லி ஒருத்தர் பிக் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் ஸ்டாண்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டி பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் போட்டு எஃப்ஐலாம் இவன் வேறு இதை யூஸ் பண்ண. ஓகேங்களா, இதே யூஸ் பண்ணிடலாம். இந்த கேரக்டர் நல்லா தான் இருக்கும். ஆப்பனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃப்ரீயாக கொடுத்த கேரக்டரை, இந்த அப்டேட்டில் ஃப்ரீயாக கொடுத்த கேரக்டர் தூக்கிட்டு வந்துருக்காங்க. யாரும் நம்மளை பார்க்குறாங்க. இவன் வேற ஒருத்தன் பாருங்க, ஜம்ப் ஆகிட்டு போல. ஓகே, அவனுக்கு நாக் பண்ணிட்டு அவனை நானும் டை ஆகிட்டேன். நான் ஒரு அடி போட்டால் செத்துருவேன். ஹைப்பர் சார்ஜும் ஆக்டிவேட்டில் இருக்குது, பரவாயில்ல. இவன் வேறு ஹைப்பர் சார்ஜ் இந்த முள்ளு போட்டான். அது பாருங்கள், அந்த இவனை போட்டே அவனுக்கு ஸ்னோமேனை போட்டே ஆகணும். 4 இது வச்சுருக்கான். ஓ, எடுங்க. இவன் வேற காய்ச்சி ஒருத்தன். ஓ மை காட், மிஸ் ஆகிடுச்சு. அது வேறு பார்த்துட்டான். பரவாயில்ல, என்கிட்ட போட்டுதான் டீம்மேட் அங்கே வந்துட்டான். அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அவனை அடித்தா போதும், நம்ம ஜிம்னாயிடலாம். இப்போ காய்ஸ் என்ன ஒன்று பிக் பண்ண போது ஜெயிச்சிருவாங்க போல. விடக்கூடாது. அவன் ஒருத்தனை போட்டால் போதும் காய்ஸ். ஒருத்தனை டார்கெட் வச்சுருக்கீங்க. ஓ ஷிட். ஓகே, ஒரு டீம்மேட் அங்கே போடுறான். சூப்பரா, பரவாயில்ல. நம்ம டீம்மேட் அவனுக்கு கொடுத்துட்டோம். அவன் சொல்லி பயன்படுத்துக்குள்ள இந்த ஷிட், அவனே மறுபடியும் சாண்டி சாகவே இல்லை போல. அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்சும் போயிடுச்சு. அந்த ஸ்னோமேனாலேயே தோற்றுது. ஜெயிச்சவனு கைஸ். ஓகே, இந்த தடவை நான் மற்றவன் பிச் கேட்டு பிக் பண்ண போகிறேன். நானே பிக் பண்ண போகிறேன். யாரை சூஸ் பண்ணோன்னா ஆஷை சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்சில் நல்லா அடிப்போம். அவனேடா நினைக்கிறான். அவனே போன மேட்ச் வந்து அவனை மாதிரி இந்த கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் யார் தான் ஃப்ரீயாக விட்டாங்களோ சரி, வரவங்கிறோன்னா அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். இவன் வேற ஷிட் வைப்ரேட் ஆகிட்டான். அவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்கானே. போட்டான். இப்பயும் அவங்க நான் லீடிங்கில் போகிற மாதிரி இருக்கு, விடக்கூடாது. ஷிட். ஓகே இப்படியே விட்டா தோற்றுருவோம். இவன் வேற இங்கே சுழலை வேற போட்டு விட்டு போயிட்டான். நம்ம டீம்மேட் வந்து வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காரு.
இவன் நம்பிக்கை வீணாக்க விரும்பலை. தடவை வந்து மாட்ட மாட்டேன். ஓகே ஒருத்தனை கொன்னேன், பட் ஆனால் இன்னொருத்தன் வந்துட்டான். ஆப்பனேட்டர் டேக் ஓவர் பண்ணிட்டே இருக்காங்க. இவனை போடணும். இவன் வேற ஒருத்தங்க அவன் வந்து இதை சொல்லலை போட்டுடுறான். போடக்கூடாது, போட்டுரு. ஒரு யார் வின் ஆடுதுன்னு தெரில. டை ஆயிடுச்சு. பட் ஆனால் அவனுக்கு இந்த ஒரு அடியில் மிஸ் ஆகிட்டான். பரவாயில்ல, 46+ ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா சாலிடாக இன்னொரு வெப்பன். ஓகே அதே தான். இந்த ஜெஸ்ஸியை சூஸ் பண்ணிக்கிறேன். இவரோட அந்த பெட்டு நல்லா அடிக்கும் guys. ஜெஸ்ஸியோட பெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கும். ஓகே ஆப்போனன்ட் டீமும் நல்ல பிளேயர்ஸ் தான். கேர்லெஸ்ஸாக தான் அப்புறம் நமக்கு தான் டேஞ்சர். மியூசிக்கல் டைப்பை வந்துடுவான், கிட்ட வந்துடுவான். பரவாயில்ல, அவன் வந்து போயிட்டான். முடிஞ்சாலும் நம்மளும் அவங்க ஏரியாவுடைய ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுது இவ்வளோ வேகமாக குறைஞ்சிட்டு இருக்கு. கோட் பாருங்க. மியூசிக்கல் நினைக்கிறேன் ஆகலை. பட் நேராக தான் அடிக்க வரோம்ல. இப்போ அவனுக்கு நம்ம கொடுத்த அடியை இப்போ திரும்பி கொடுத்தே ஆகணும். இந்த கோட் பார்த்தீங்கன்னா ஷெய்ட்லேருந்து ரொம்ப டேமேஜ் தரான். இவனை போடணும். ஓ மை காட், ஈஸியாக முடிச்சிட்டாங்க கைஸ். ஷிட், ஈவெண்ட் அந்த மாதிரி கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. பேக்கப் கூட இல்லை. தேவையில்லாமல் லாங் ரேஞ்ச் கேரக்டர் தூக்கிட்டு வந்துருக்கான். ஓகே ஏத்தண்ட் அப்படியே கொண்டுருச்சு. ஜெம் கலெக்டருக்கு போன தடவை ஜெஸ்ஸி எடுத்ததும் மொத்தமாக போயிடுச்சு. இந்த தடவை யார் எடுக்கலான்னா பஸ் சாண்டி எடுத்துக்கலான்னு இருக்கேன். வேறு எது எடுத்துக்கலாம். பட் இங்கே சாண்டி எப்போ இந்த கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டவங்களோ அப்போலேருந்து ரேங்க் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. அந்த டீம்லேயே ஒருத்தர் இருக்கான். மை காட், முடிஞ்ச அளவு ஜெம்மை நம்ம டேக் ஓவர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லது. டச் வரான். ஐ திங்க் எகிரிடுவான். நீங்கள் ஜம்ப் போயிடுவான். அதுக்குள்ள நம்ம டொமைன் எக்ஸ்பென்ஷனை விட்டுருவோம். அப்படி வாங்கிட்டான். போட்டாச்சு. லைட்டாக கிளிச் ஆகுது. போட்டாச்சு. ஒரு செகண்ட் இருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. அவனை விடவே கூடாது. அவனை அடிச்சு ஆகணும். அவன் ரிட்டன் வரும்போது அவனை அடிக்கிறதா என் நோக்கமே. ஹைப்பர் சார்ஜ் மட்டும் கொண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். நல்ல பேக்கப்பு, நல்ல பேக்கப் கைஸ். போடுங்க ப்ரோ. சூப்பர். ஹைப்பர் சார்ஜ் இப்போ ரெடியாக இருக்குது. 4 ஆனால் அவனை விட மூமெண்ட் ஸ்பீடில் கொஞ்சம் அதிகமாக இருப்பேன். போட்டாச்சு. இன்னொரு மியூசிக்கில் ஓகே. ஹைப்பர் சார்ஜ் நம்ம இப்போதைக்கு சர்வே பண்ண மட்டும் போகிறோம். ஜெயிச்சிடலாம். இன்னும் 1 யாராவது கலெக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஜெயிச்சாச்சு கைஸ். அவரோட சாண்டி நல்லா அடிக்கிறான். சாண்டி பிரான்ஸ் 2 போயிட்டான். இதுக்கு என்ன கொடுப்பாங்க? ஐ திங்க் லெவலப் பண்ணுறது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் 150 கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த மேட்சோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 32 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1621 பாயிண்ட்ஸ் புஷ் பண்ணியிருக்கோம். இந்த மேட்ச் போடான்னு பார்த்தா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்ல எவனும் கேரக்டர் சூஸ் பண்ணல போல, ஆட்டோமேட்டிக் வெளியே தெரியுச்சு. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 32 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
இன்னும் இதுக்கு மேலே வீடியோ இழுக்க விரும்பலை. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம லைக் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.